கட்சி தலைமை ஒரு நீக்குது இல்ல வெளியேறுது இல்ல ஒரு பிணப்பு ஏற்படுதுன்னா வேற கட்சி தொடங்குவதும் தொடங்கிட்டு அவரை கிண்டல் பண்ணுவதும் கேலி பண்ணுவதும் திருப்பிங்கிறது அவருடைய வட்டார வழக்கு. திருப்பி பேசுறாருன்னு சொல்லி டிடிவி தினகரன் கிண்டல் பண்றாரு. ஒரு கட்சியினுடைய பேச்சாளர் கிண்டல் பண்றது வேற, ஒரு கட்சியினுடைய தலைவர் இன்னொரு தலைவரை கிண்டல் பண்றாரு. ஆனா எங்களை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. எப்படி சேர்த்துக்குவாரு? கட்சியா ஆட்சியா? ஆட்சி எப்போது வேணாலும் வரலாம், ஆட்சி வரலாம் வராம போகலாம். ஆனா கட்சின்னு ஒண்ணு இருந்தாதான் ஆட்சியை பிடிக்க முடியும். ஆட்சியை மட்டும் பிடிச்சிட்டு கட்சி இல்லைன்னா ஆட்சி 5 வருஷம் இருக்கும், அடுத்த 5 வருஷம் கழிச்சு எங்க இருக்கான்னு தெரியாது. அதனால எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு? தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவ தயாரா இல்ல, நான் வெல்றேன் தோற்கிறேன் ஆனா கட்சி என் கட்டுப்பாடு இருக்குங்கிற முடிவை எடுத்ததுனாலதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுச் செயலர் இருக்காரு. ஒருவேளை எல்லாரும் வாங்கன்னு உள்ள விட்டு இருந்தா கூடி கும்மி அடிச்சு எடப்பாடி பழனிசாமி நகர்த்தி விட்டுட்டு யாரோ ஒருத்தர் தலைமை பொறுப்புக்கு போயிருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒரு எடப்பாடியில சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் தான் இருந்திருக்க முடியும். அவர் தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட தலைவராகவோ இன்னைக்கு பிரச்சாரம் போற அளவுக்கான தலைவராகவோ இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ அவர் எடுத்த முடிவு சரியான முடிவுன்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அதனாலதான் அதிமுகங்கிற தொண்டர்கள் அவர் பக்கம் நிற்கிறாங்க.